நம்ம சிஎம் விஜயனா நேற்று என்னென்ன சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்ப்போமா. அதில் நம்பர் 1 சம்பவம் என்னன்னா, அம்மா உணவகம் திருப்பி வர போகுது. ஆக்சுவலாக ஆல்ரெடி அம்மா உணவகம் இன்னும் ஒரு சில இடத்துல எக்ஸிஸ்டிங்காக தான் இருக்குது. அதையுமே ரெனோவேட் பண்ணி புது பொலிவுடன் திருப்பி வந்து அம்மா உணவகம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுல ஆடட் சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அம்மா உணவகம் நேம் எதுவுமே சேஞ்ச் பண்ண போறது இல்ல. அம்மா உணவகமாக திருப்பி ரெனோவேட் பண்ணி திருப்பி ஓபன் பண்ண போறாங்க. நம்பர் 2 சம்பவம் என்னன்னா, பெரம்பலூர் பீப்புள்ஸ் 20 to 30 இயர்ஸா கேட்டுட்டு இருக்கிற ஒரு ரோடு அமைச்சு கொடுக்க போறாங்க. அந்த ரோடு இல்லாததுனால ஸ்கூல் பசங்க எல்லாமே 1 கிலோமீட்டர் சுத்தி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்த சம்பவம் என்னன்னா, டிவிகேவை ஆட்சியில் வைக்க வச்சது மக்கள். அந்த மக்களை வந்து எல்லாருமே போய் சந்திக்கணும்னு எல்லா எம்எல்ஏக்கும் அவங்க தொகுதிக்குள்ள மக்களை போய் சந்திச்சு அவங்க பிரச்சனையெல்லாம் டைரக்டா கேட்டு அவங்களே சால்வ் பண்ணணும்னு சொல்லி எல்லா எம்எல்ஏக்கும் சிஎம் விஜயனா ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய மூவ். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எலெக்ஷன்ஸ் டைம்ல மட்டும்தான் மக்களை போய் பார்த்தாங்க. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் யாருமே பார்க்கல. ஸோ இது வந்து ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க எல்லாருமே. காலையிலேயே எஞ்சி பார்த்தோன்னே இன்னைக்கு ஷாக்கிங்கான செம நியூஸுங்க. ஜில்லா படத்தில் நைட்டோட நைட்டாக மதுரையில் இருக்க எல்லா ரவுடிஸும் ஒரே நாளில் அரெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஒரு 100க்கு மேலே உள்ள ரவுடிஸை வந்து சென்னையில் வந்து ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நேற்று ஒரு நைட்டுல மட்டுமே. சிஎம் விஜயனா வந்ததுக்கப்புறம் இது ஒரு தரமான சம்பவம் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜில்லா படத்தோட சீனை ரீக்ரியேட் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. 100 ரவுடிஸ் அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் சிசிடிவி சர்வேலன்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் விஜயனா வந்ததுக்கப்புறம் புதுசாக மாறிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ரவுடிஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சட்ட ஒழுங்குலாம் வந்து கொஞ்சம் பயங்கரமாகவே ஆகிட்டு இருக்கு. ஜில்லா படத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி நைட்டோட நைட்டாக இருக்கிற 100க்கு மேலே ரவுடிஸை சென்னையில் மட்டுமே தூக்கியிருக்காங்க. சிஎம் விஜயனாவோட மெயின் 19th நியூஸ், அதாவது நேற்று என்னென்ன நடந்திருக்குங்கிறத இந்த வீடியோவில் லைனாக பார்ப்போமா. நம்பர் 1, அரசு பள்ளிகளுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு 80.64 crores ஃபண்ட்ஸ் வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஸ்கூலோட மெயின்டெனன்ஸ் அண்ட் லேப்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஆல் அரவுண்ட் தமிழ்நாடு மொத்தமா சேர்த்து 80.64 crores வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. நம்பர் 2, செந்தில் பாலாஜி இருக்காங்கல்ல, அவங்க மேல இடி ரைடு எடுக்கணுங்கிறதுக்காக இடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னா, அவங்க வந்து அதாவது ஜாப்ஸ் வாங்கி தரோம், கவர்மெண்ட் ஜாப்ஸ் வாங்கி தரோங்கிற மாதிரி சொல்லி நிறைய ஸ்கேம் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஆனா இன்னும் ப்ரூவ் ஆகல. ஆனா அதுக்கு தான் இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்க வந்து அப்ரூவல் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து. நம்பர் 3, மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதாவது திருநங்கைகள், இவங்க எல்லாத்துக்குமே என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன இஷ்யூஸ் அவங்க எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேணுங்கிறத சிஎம் விஜயனா வந்து அவங்களுக்கு அவங்க ஆர்கனைசேஷனை மீட் பண்ணி பேசியிருக்காங்க. இதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சேடான இன்சிடென்ட்ஸ். புதுக்கோட்டையில என்ன நடந்திருக்குன்னா வந்து, ஒரு காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை வந்து நாங்க வந்து வீட்டுக்கு போய் நாங்களே டிராப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க 2 பேர் வந்து கார்ல கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து செக்ஷுவலா அசால்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதனால வந்து அவங்க 2 பேர் மேலேயும் கேஸ் ஃபைல் ஆகி அவங்கள வந்து ஒரு 5 to 6 hours அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஓகே. பட் இதுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறத நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்பர் 5, திருப்பூர்ல நேத்து மட்டுமே 200 kgs ஆஃப் கஞ்சா கடத்தலை வந்து தடுத்து நிற்பாட்டி இருக்காங்க. அதை வந்து கேப்சரும் பண்ணி அதுக்கு சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. சிஎம் தளபதி விஜய் நான் May 20 பண்ண டாப் 5 சம்பவங்களை இந்த வீடியோல பார்ப்போமா. டாப் 1 சம்பவம் என்னன்னா, கிராமத்து மக்களுக்கும் ஈஸியாக மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிடைக்கணுங்கிறதுக்காக மொத்தம் 40 கார்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நேற்று கூட நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, விஜயனாவே ஃபஸ்ட்டு காரை ஓட்டி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் டாக்டர்ஸ், நர்ஸ் அண்ட் பிரைமரி கேருக்கான எல்லா இது ஃபெசிலிட்டிஸுமே அந்த இதில் இருக்கும். டாப் 2 சம்பவம் என்னன்னா, முந்தா நேற்று நைட்டோட நைட்டாக வந்து சென்னையில் வந்து ஆல்மோஸ்ட் 100க்கு மேலே ரவுடிஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் எல்லாருமே ஃபேக் நியூஸ்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க. அதை நான் ரீவெரிஃபை கூட பண்ணிட்டேன். நீங்கள் கூட பார்க்கணுன்னா தந்தி, புதிய தலைமுறை எல்லா சேனலையும் போய் பாருங்க. அது உண்மையாகவே நியூஸ் தான். டாப் 3 சம்பவம் என்னன்னா, நாமக்கல் சைட்லலாம் வந்து கிட்னி திருட்டு அதிகமாக நடக்குதுங்கிறது நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால அதை விசாரிக்க சொல்லி விஜயனா ஆர்டர் போட்டிருக்காங்க. நம்பர் 4 சம்பவம் என்னன்னா, கரூர் சம்பவம் இருக்குதுல்ல, அதுல ரிலேட்டடான போலீஸ் எல்லாத்தையுமே ஒரு சிலரை டிரான்ஸ்ஃபரும் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. நம்பர் 5 சம்பவம் என்னன்னா, நாகர்கோவில்ல இருந்து கேரளாக்கு இல்லீகலா வந்து ரேஷன் அரிசியை வந்து கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி முயற்சி பண்ணவங்கள போலீஸ் வந்து 37 கிலோமீட்டர்ஸ் அவங்கள சேஸ் பண்ணி பிடிச்சி ரேஷன் அரிசியை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே சைட் பை சைட் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த நேற்று நடந்த டாப் 5 சம்பவங்கள உங்களோட ஃபேவரட்டான சம்பவம் எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரண்ட் அப்டேட்ல கரண்ட் டைம்ல கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்க போறேன். சிஎம் தளபதி விஜய் நான் நேற்று பண்ண டாப் 5 சம்பவங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா. சம்பவம் நம்பர் 1, ராமநாதபுரத்தில் ஒரு லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள சப் ரிஜிஸ்டர் மொத்தம் 50 லட்ச ரூபா லஞ்சம் கேட்டிருக்காரு. அதில் 25 லட்ச ரூபா அட்வான்ஸும் வாங்கியிருக்காரு. இதை தெரிஞ்ச போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே ஆக்ஷன் எடுத்து அவங்கள அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க.
இது மட்டும் இல்லாமல் அரக்கோணத்தில் வந்து இதே மாதிரி ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவன் 15,000 ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காங்க ஒரு விஏஓ. அதுக்கு அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உடனே ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் பசுமை எரிசக்தி கழகத்தில் ஏதோ ரூல் பிரேக் நடந்திருக்கிறதுனால அங்கிருந்த 2 அதிகாரியை சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2 சம்பவம் என்னன்னா, இதுக்கப்புறம் டிவிகே சேர்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே இனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிறது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டிஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஆல்சோ மக்களும் இனிமேல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரிஃபர் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. சம்பவம் நம்பர் 3 என்னன்னா, நேற்று பார்த்துருப்பீங்க எல்லாருமே 23 அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்றிருந்தாங்க. அதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா 4 பெண் அமைச்சர்கள் செலக்ட் ஆகிருக்காங்க. சம்பவம் நம்பர் 4 என்னன்னா, லாஸ்ட் எலெக்ஷன்ல 21 எலெக்ஷன்ஸ்ல வந்து கொளத்தூர் இதில் வந்து வின் பண்ண ஸ்டாலின் அவங்க வந்து ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்காங்கிறது கேஸ் போட்டிருந்தாங்க. அதை இப்போ ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க. சம்பவம் நம்பர் 5, இதுவரைக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்ல இருந்து ஒரு மினிஸ்டர் வந்ததே கிடையாது. பட் திஸ் டைம் விஜயண்ணா வந்து அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இதில் எது உங்களோட ஃபேவரட் சம்பவங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.